வணக்கம் நண்பர்களே. ஓம் தத்புருஷாய வித்மகி வக்கரதுண்டாய தீமகி தன்னு தந்தி பிரசோதயாத். ஓம் ஸ்ரீ சிவசக்தி சேனல். நம்ம இப்போ எதை பற்றி பார்க்க போகிறோம், எதை பற்றி உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன்றதை நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக கேளுங்க. என்னால் முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு நிதானமாக சொல்கிறேன், சரிங்களா? அதுக்காக கொஞ்சம் லேட் ஆகிடுச்சுன்னு எதுவும் தப்பாக எடுத்துக்காதீங்க. இந்த வீடியோவை நீங்கள் கடைசி வரைக்கும் பாருங்கள், அப்போ தான் நான் சொல்கிறது உங்களுக்கு தெரியும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நண்பர்களே, நான் இப்போ எதை பற்றி உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன் அப்படின்றத முன்னே சொல்லிட்டேன். இது பார்த்திங்கன்னா வேறு, இது 2 வேர்களுக்கு இதில் அற்புதமான ஒரு வேலையை செய்கிறதுக்கு தான் இதை சொல்கிறேன். எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னா, இப்போ நாம் ஒரு தொழிலுக்கு போகிறோம், இந்த இடம் வாங்கிறது, இடம் விற்கிறது அப்படின்னு நிறைய பேர் நம்ம அலைஞ்சிட்ருப்போம். இன்றைக்கி வாங்கிடலாம், இன்றைக்கி வராங்க, சீட்டிங்கை உட்கார வச்சிட்றோம், பேசிடுவோம், இன்றைக்கி வேலை முடிஞ்சிடுன்னு சொல்லிட்டு வீட்லேயும் சொல்லிட்டு போவோம். ஏன்னா மனசுக்குள்ளே எவ்வளவோ கஷ்டங்கள் இருக்கும். வீட்டில் கேட்பாங்க, இந்த வேலையே வேண்டாங்க, இந்த வேலையை விட்டுடுங்க, வேறு விதனா வேலையை பாருங்கள் அப்படின்னா, இந்த வேலையை நீங்கள் முழுமையாக அதுக்குள்ளே போய் இறங்கிட்டீங்க, மனசுக்குள்ளே ஆசைகள் இருக்கும், இதை ஒன்றாவது ஜெயிக்கணும் அப்படின்ற ஆர்வம் இருக்கும். ஆனால் வீட்டில் இருக்கிறவங்க ரொம்ப நாளாக நீங்கள் நடந்து போயிட்டே இருக்கீங்க இல்லையா, அதனால் வீட்டில் இருக்கிறவங்க ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, இதை விட்டுட்டு வேறு எதுனா கூட பாருங்கள், ஏன் இப்படி பட்னியாக பசியாக அலையிறீங்க அப்படின்னு. இல்லைம்மா, இன்றைக்கி கண்டிப்பாக நம்ம வேலை அவங்க வந்துருக்கிறாங்க, நடந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு போவீங்க. ஆனால் நடக்காது. இதுக்காக நான் ஒரு சின்ன ஒரு பரிகாரம் தான், பெருசாலாம் நான் ஒன்றும் சொல்கிறது கிடையாது, பரிகாரம் கிடையாது. இந்த வேர்கள் உங்களுக்கு இந்த வேர் உதவி செய்யும். இப்போ வியாபாரம் தடைப்பட்டு இருக்குது, ரியல் எஸ்டேட் வியாபாரம் பண்ணவும், இல்லை ஒரு வண்டி வாகனம் வாங்கிறதுக்கு போவோம், ஒரு இடம் வாங்க விற்கிறதுக்கு முடியாது, விற்கவும் முடியாது, நம்ம போனால் அது நடக்கவே நடக்காது. கடவுள்கிட்ட போய் முறையிடுவோம், ஆண்டவங்கிட்ட சொல்லுவோம், அடுத்தவங்கிட்ட சொல்லுவோம், இன்றைக்கி நடக்கணும், போனோமா நடக்கல அப்படின்னு. இதை வருத்தப்படுறதுக்கு ஒன்றுமே கிடையாதுங்க. ஏதோ நேரங்காலம் நம்மளுக்கு சரியில்லை அப்படின்னு கோவிலுக்குள்ளே கூட போவோம், ஆனால் நடக்காது. நான் எதுக்காக இந்த வார்த்தையை சொல்கிறேன் அப்படின்னா, எத்தனை பேர்கள் நம்ம ஏமாந்து தான் வருவோம். சீட்டிங்கை உட்கார வச்சுட்டு நல்ல மாதிரியாக முடிஞ்சிருச்சு, இன்றைக்கி எல்லா கையில் ஏதோ ஒரு அமௌண்ட்டு நம்மளுக்கு ஏதோ வருது, ஒரு 5000ன்றது ஒரு 10,000 வரும், 10,000ன்றது நம்மளுக்கு ஒரு 3,000 4,000 வரும், குறைஞ்ச நம்மளுக்கு பணம் வந்தாவே போதும், இதுலேயே காலத்தை கழிச்சிடலாம், ஒன்று வித்துருவோம் அப்படின்ற நம்பிக்கை இருக்குது, சரியா? அது நடக்காது. அதுக்காக இந்த ரியல் எஸ்டேட்டு வியாபாரம் பண்ணுறாங்க, இடம் வாங்கிறது விற்கிறது போகிறவங்களுக்கு நடக்காமல் இருக்கிறதுக்கு நான் இந்த அற்புதமான வேர் இருக்குது. இந்த வேர் எங்ககிட்ட கிடைக்கும். இந்த மூலிகை வேரை நீங்கள் பூஜை பண்ணி கற்பூரம் ஊதுபத்தி காமிச்சிட்டு உங்கள் குலதெய்வத்தினுடைய அனுகிரகத்தை வாங்கி இந்த வேரை நீங்கள் பாக்கெட்டில் வச்சுக்கிட்டு நீங்கள் போனீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வியாபாரம் நடக்கும். கண்டிப்பாக நீங்கள் நினச்சது கண்டிப்பாக நடக்கும். நான் இன்றைக்கி கொடுக்குறேன், இன்றைக்கே வச்சுட்டு போனால் இன்றைக்கே நடந்துருமா, இன்றைக்கே போயிடுமா அப்படின்றது கிடையாது. உங்களுக்கு நல்வழி காட்டும். இப்போ ரொம்ப தொலைவாக போகிறது கிட்டத்தில் வரும். கண்டிப்பாக இது உங்களுக்கு உதவி எப்பொழுதும் செய்யும். எந்த வியாபாரத்துக்கு இருந்தாலும் இது கண்டிப்பாக அற்புதமான இது ஒரு வேலையை செய்யும், சரியா? நீங்கள் தேவைப்படுது அப்படின்னா கண்டிப்பாக எங்கிட்ட கிடைக்கும். இது நீங்கள் வாங்கணும் அப்படின்னா கண்டிப்பாக எங்கிட்ட ஃபோன் நம்பர் எனது டிஸ்கிரிப்ஷனில் என்னுடைய நம்பர் கொடுக்குறேன், அது கால் பண்ணுங்கள். தேவைப்படுறவங்க வாங்கிக்கோங்க, எங்களிடம் கிடைக்கும், சரியா? நான் எவ்வளோ பேசினாலும் நேரமாக பேசிட்டேன், எதுவும் வருத்தப்படாதீங்க. கண்டிப்பாக இது எங்களிடம் கிடைக்கும், நீங்கள் கேட்டு வாங்கிக்கலாம். இது உதவி செய்யும் 100%. நீங்கள் எந்த தொழிலுக்கு போனாலும், எந்த ஒரு விஷயத்துக்கு நடந்தாலும் அது அற்புதமாக இந்த மூலிகை உங்களுக்கு, இந்த வேர் உங்களுக்கு உதவி செய்யும். போகிற காரியம் தடைப்பட்டு இருக்குது, கண்டிப்பாக இது உங்களுக்கு உதவி செஞ்சு கொடுக்கும். அதே மாதிரி பண வரவு, நம்ம எங்கே ஒரு இடத்துல பணம் காசிக்கு போகிறோம், அது நடக்கவே இல்லை, அது கூட கண்டிப்பாக வசூலாகும். கண்டிப்பாக இந்த தேவைப்படுறவங்க இந்த என்னுடைய நண்பருக்கு ஃபோன் பண்ணிவிட்டு கேட்டு வாங்கிக்கலாம். வணக்கம் நண்பர்களே.